ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேடி அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 16க்குள்ளே செம்ம பீக்லேருந்து ஒரு வண்டி டொயோட்டா கம்பெனியோட ஃபார்ச்சுனர். ஸோ இந்த காரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியோட லாஸ்ட் ரெக்கார்டட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 32,72,000. அதாவது 2012லேருந்து 16க்குள்ளே. பட் இப்போ இந்த வண்டியோட ரேட் எவ்வளோ போயிட்டுருக்கு தெரியுமா? 50 லட்ச ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. பட் இந்த வண்டியோட வேல்யூ வந்து இன்னமும் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ வண்டியை பற்றி நம்ம பார்ப்போம். இன்ஜின் சிசி வந்து 3 லிட்டரு 4 சிலிண்டரில் ஒரு வண்டி. ஃபியூல் டைப் கேட்டிங்கன்னா டீசல் தான். அதுவும் இல்லாமல் இதோட டேங்க் கெப்பாசிட்டி மட்டுமே 80 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 169 bhp 3600 rpm. மைலேஜ் வந்து லோக்கல் 8லேருந்து 9 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். பட் நீங்கள் ஹைவேஸில் போனீங்கன்னா 12லேருந்து 13 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த வண்டி வந்து 4 வீல் டிரைவ் மேனுவல் கியர் வண்டி தான். 5 கியர் உள்ள ஒரு வண்டி ப்ளஸ் வந்து டர்போ சார்ஜர். ஸோ இந்த வண்டியோட பாடி டைப் பார்த்தீங்கன்னா SUV டைப். ஸோ SUVனா என்ன தெரியுமா? ஸோ நிறைய பேர் தெரியாது. SUVன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஸோ அதுதான் வந்து ஷார்ட்டாக SUVன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் தாராளமாக உட்காரலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து 2 லிவர் இருக்கும். கியர் லிவர் வந்து 2 லிவர் இருக்கும். என்னென்னா நார்மலாக நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஸோ ஸ்பெஷலாக என்னென்னு கேட்டிங்கன்னா 4 வீல் டிரைவில், அதனால் வந்து ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஆஃப் ரோடு ஓட்டுறோம்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்மளோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்டு மிரர். ஸோ வந்து எல்லா வண்டிலையும் வந்து இந்த போல் வராது, ஒரு சில வண்டியில் தான் இந்தமாரி வருது. ஸோ ஃபார்ச்சுனரை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கூல்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பின்னாடி பால் வந்து உட்காராங்கன்னா நீங்கள் எப்போயுமே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அது ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ரியர் கூல்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க ஏசி போயிடும். அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கீர் லிவர் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கீர் லிவர் பற்றி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, 2 கீர் லிவர்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கீர் லிவர் இருக்குல்ல, அதுதான் வந்து ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெச்சில் வந்து நார்மலாக நம்ம அதில் தான் ட்ரைவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HLனா ஹில்ஸ் ட்ரைவு, நியூட்ரல் நார்மலு, அதுக்கப்புறமா வந்து LL வந்து ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் பெட்ரோல் ரேஞ்ச் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. சின்னதாக அங்கே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு 97 கிலோமீட்டர். ஸோ அது ரேஞ்செலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பின்னாடி போனால் நீங்கள் அந்த பட்டனை பின்னாடி இழுத்தாலே போதும். திரும்பி ஃப்ரண்ட்டில் வரணும்னா இது பண்ணிக்கலாம். அதுமா சாயறதுக்கு வந்து அதே போல் தான் பட்டன். ஸோ மேலே அப்பு டவுனு. ஸோ அதேமாரி நீங்கள் பண்ணாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபார்ச்சுனர் கார் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்து எனக்கு வந்து இன்னோவா நான் இப்போ தான் சொல்கிறேன், ஃபார்ச்சுனரை விட இனோவா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஃபார்ச்சுனர் நீங்கள் சூஸ் பண்ணுறத விட இனோவா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இனோவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ச்சுனர் கார் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த கீர் லிவர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. அது வந்து Hன்ற ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஓட்ட முடியும். ஓகே, தேங்க்யூ, பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.